சட்னி சாம்பார் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா? அப்போ எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி உள்ள இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன், தக்காளி சேர்த்துக்கிறேன், பொட்டுக்கடலை, முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், சோம்பு, கசகசா சேர்த்துக்கிறேன். இது கூட தேங்காய் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. குக்கரில் ஆயில் சேர்த்துக்கிறேன், பொடியாக கட் பண்ண ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகா, உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா இதை கலந்து விடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ 2 கப் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசிலுக்கு வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.